பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜீசஸ் விக்டரி மினிஸ்ட்ரியுடைய இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு சாமி அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக. பரிசுத்த வேதாமத்திலே பழைய ஏற்பாட்டிலே தானியேல் என்கிற ஒரு புஸ்தகம் காணப்படுகிறது. அந்த புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய வசனங்கள் இவ்விதமாய் காணப்படுகிறது. நம்முடைய இந்திய தேசத்தை போன்று பாபிலோன் என்கிற ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசத்திலே தரியு என்கிற ராஜா அந்த நாட்டை ஆட்சி செய்து வந்தார். அந்த ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அதுக்கு மேலே 3 பிரதானிகளை நியமித்து வைத்திருந்தார். அந்த 3 பிரதானிகளில் தானியேல் எல்லாவற்றுக்கும் மேலாக, அதாவது மேற்பட்டவனாக இருந்தான். அந்த தானியேல் என்பவர் அந்த பாபிலோன் தேசத்தை சார்ந்தவர் அல்ல. இஸ்ரேல் தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டவர். அந்த தானியேலை எல்லா தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக அந்த ராஜா நியமித்திருந்தார். அப்பொழுது தானியேல் மீது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பொறாமை கொண்டு, அதாவது தானியேலை குற்றப்படுத்த முகாந்தரம் தேடினார்கள். அவனை குற்றப்படுவதற்காக எத்தனையோ முகாந்தரத்தை அவர்கள் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியாக யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது அவன் மேல் சுமத்த யாரும் குற்றம் இல்லை, என்ன செய்வதென்று சொல்லும் பொழுது அவனுடைய கர்த்தருடைய வேத விஷயத்தில் அவனை குற்றப்படுத்த முகாந்தரத்தை கண்டு என்ன செய்தானக்கா, ராஜாவிடத்தில் அவர்களெல்லாம் சென்றார்கள். எவனானும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பமினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பிக்க வேண்டும் என்று ராஜாவை கேட்டுக்கொண்டார்கள். அது தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்துடைய எல்லா பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் பிரபுக்களுக்கும் மந்திரிமார்களுக்கும் தலைவர்களுக்கும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்படி அந்த தாக்கீதிலே ராஜா கட்டளையிட்டு அவருடைய முத்திரை மோதத்தையும் பதித்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்து விட்டார் என்று தானியேலுக்கு தெரிந்தும் கூட தானியேல் என்ன செய்தாரு, அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் he kneeled a day, prayed for daily 3 times. தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கர்த்தரை சோத்திரம் பண்ணி ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டு வந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இதை பிரதானிகளும் தேசாதிபதிகளும் இதை கண்டுபிடித்து இதை ராஜாவிடத்தில் சொன்று ஒரு கம்ப்ளைண்டாக சொன்னார்கள். அந்த கம்ப்ளைண்ட் ராஜாவுக்கு தானியேலை பற்றி குற்றப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இல்லை. ஆனால் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் தானியேல் மேல் பொறாமை இருந்தபடியினால் அவரை குற்றப்படுத்த வேண்டும் முகாந்தரத்தை இதை கொண்டு போனார்கள். அப்பொழுது ராஜா என்ன செய்தார்னாக்கா, அதாவது ராஜா அவர் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ஏனென்றால் ராஜா உத்தரவிட்ட உத்தரவை மீறி தானியேல் என்று தினந்தோறும் 3 வேளை உம்மை தவிர 3 வேளை தன்னுடைய முழங்கால்களை முடக்கி ஜெபித்தார் என்ற ஒரே காரணத்துக்காக சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அப்பொழுது நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிப்பார் என்று அந்த ராஜா அந்த தானியேலை பார்த்து சொல்லிவிட்டு வந்தார். என்ன செய்தார்னாக்கா, அவர் ராஜா சாப்பிடல, கீத வாத்தியம் வாசிக்கல, அவருக்கு தூக்கமும் வரல. காலை சூரியன் உதயத்துக்கு முன்னாடி அவர் அதிகாலையில் எழுந்திருந்து அதாவது சிங்கங்களின் கெபிக்கு ரொம்ப தீவிரமாக ராஜா போனார். ராஜா போயிட்டு என்ன செய்தார்னாக்கா, ராஜா கெபின் கிட்ட வந்தபோது உரத்த சத்தமாய் தானியேலை நோக்கி, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடராமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அது எதற்காகனாக்கா, அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் எந்த நீதிகேடும் செய்ததில்லை. உடனே ராஜா என்ன செய்தார், அப்பொழுது ராஜா தன்னை மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை சிங்கத்துடைய கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னார். சிங்கத்துடைய கெபிலிருந்து அவனை தூக்கிவிட்டார்கள். அவன் தானியேல் தன் பேரில் விசுவாசித்தபடியால்
இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, தானியேல் உண்மையுள்ளவனாக இருந்தபடினால் அவன் கர்த்தர் மீது, அதாவது கடவுள் மீது விசுவாசம் வைத்தபடினால் ஒரு சேதமும் தானியேலுக்கு நடைபெறவில்லை. அவர்கள் அப்போ பிறகு ராஜா என்ன செய்தார்னாக்கா, அதாவது ஒரு உத்தரவு போடுறார். என்ன உத்தரவு போடுறாரு? நாட்டுக்கு ஒரு உத்தரவு போடுறார் பாபிலோனுக்கு. என்னன்னாக்கா, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்குமுள்ள யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி நீங்களாம் பயப்பட வேண்டும். அவர் அதாவது கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் என்னைக்கும் அழியாது. அவருடைய கர்த்தத்துவம் அந்த உலகத்தினுடைய முடிவு பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு